சகுன தியானத்தின் இரண்டாம் பாகத்தை நான் பார்ப்போம். ஓங்கார சுவாமிகள் அவர் வாய் திறந்து அருளிய தான் ஆஃப் நாலேஜ் என்ற புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. இது தமிழாக்கத்துக்குரியது. சுவாமிகள் சொன்ன விஷயங்களை நாம் எடுத்து கூறுகின்றோம். சகுன தியானம் என்பது ஓம் சேர்த்து ராமா, ஓம் கிருஷ்ணா, ஓம் முருகா என்று ஓம் சேர்த்து நாம் தெய்வங்கள் பெயரை குறிப்பிடும்போது அது சகுன மந்திரமாக ஆகப்படுகிறது. ஆரம்பகால சாதகன் சகுன தியானம் தான் செய்ய வேண்டும். நிர்குண தியானம் கடந்து போகும்போது செய்யலாம். ஆரம்ப காலத்துக்கு சகுன தியானம் தான் சிறந்தது. சுவாமி சொல்கிறாரு, காலையில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு பலகை போட்டு அது மேலே உட்காந்து உனக்கு விருப்பமான பத்மாசனம் அல்லது சுகாசனம் போட்டு கண்களை மூடி ஒரு ஜோதி விளக்கை ஏற்றி வச்சு கண்களை மூடி நீ என்ன தெய்வத்தை குறிப்பிட்டு அந்த மந்திரம் சொல்கின்றாயோ அந்த தெய்வத்தை உள்ளுக்குள் நினைத்து ஓம் ராமா, ஓம் கிருஷ்ணா என்று மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். தொடர்ந்து சொல்ல 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 தான் அந்த சகுனம் நிர்குணமாக மாற்றப்படும். ஒரு காலகட்டத்தில் நீ கூறிய மந்திரங்கள், நீ நினைக்கும் தெய்வங்கள் மறைந்து கடந்த நிலைக்கு போவது நிர்குண பிரம்மமாகும். நிர்குண தியானம் இது இதில் சாத்விக ஆகாரங்களை சுவாமி கொடுக்குறார். சாத்விக ஆகாரங்கள்லாம் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்றத சுவாமி சொல்கிறார். ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கு அந்த கடந்து போகிறதுக்கு நான்வெஜ் கூடாதுன்னு சுவாமிகள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜப மந்திரம் செய்து சகுன தியானத்தை விருத்தி செய்ய வேண்டும். எப்படி சொல்கிறேன்னா, சதா நேரங்களும் சதா காலங்களும் சொல்லி கொண்டு இருக்கணும். அப்போ தான் சகுன தியானம் முக்தி பெறும் சொல்கிறார். சகுன தியானம் நிறைவு பெறும். நீ இன்றைக்கி ஒரு வாட்டி சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்கிறது அப்படின்றது கிடையாது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 1008 வாட்டி அல்லது ஒரு 8000 வாட்டி இல்லை 10,000 அல்லது ஒரு 108 வாட்டியாவது ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்ல முயற்சிக்கணும். ஆனால் அது ஒரு ப்ராப்பர் அந்த டைமிங் வச்சு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அது ஒரு சிறப்பு. டைமிங் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அது தாரணி சொல்கிறாங்க. தாரணி அந்த டைமிங் கீப்பப் பண்ணும்போது தான் அது தாரணி செழுமையாக நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். சுவாமிகள் அர்த்தம் சொல்கிறாரு, முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வைராக்கியத்துடனும் சகுன மந்திரத்தை சொல்ல வேண்டும். நம்ம சாதாரணமாக அந்த தியானத்தை ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க தியானம் பண்ணுறோம் அப்படின்றது கணக்கு கிடையாது. வைராக்கியத்துடனும் நம்பிக்கையுடனும் அங்கே தான் பகவானுடைய டாபிக்குமே அங்கே தான் இருக்குது. அதான் ரகசியமே. நீ எல்லளவும் பகவான் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயங்களை பண்ணும்போது அது முழுமை பெறாது. அதனால தான் வைராக்கியத்துடன் இருக்கணும்னு சாமி சொல்கிறார். சகுன மந்திரம் ஜபம் தன்மையாக செய்ய உன்னுடைய அரும்பெரும் காரியத்தை சித்தி பெறும். உனக்கு தெரியாமலே உனக்கு ஆக வேண்டிய எல்லா காரியங்களும் கடவுள் உனக்காக செய்து முடிக்கின்றார். இப்போ நீ தெய்வீகத்தை நீ வேணும்னு அவசியங்களே கிடையாது சொல்கிறாரு. ஏன்னா நீ இந்த சகுன மந்திரத்தை சொல்லிகிட்டே சதாகாலம் இருக்கும்போது உனக்கு தேவையான எல்லா காரியங்களும் சித்தி பெறும் சுவாமி சொல்கிறார். நீ கேட்கணும்னு அவசியங்கள் கிடையாது. நீ போகிற ரூட்டுக்கான பாதைகள் விலகி விடும். கல் முள் இருந்தால் கூட பகவான் எடுத்து போட்டுருவார். நீ பயணத்தை மேற்கொள்ளலாம். உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அதை தான் சுவாமி சொல்கிறார். எல்லா சாத்விக குணங்களையும் பெயருடன் சேர்த்து ஜப மந்திரம் செய்வது நல்லது. எல்லா மூடு சாத்தி கதை சாத்து. அந்த டேபல் போடு. டேபல் விட்ரு. முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, உடலை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் சாமி சொல்கிறார். ஏன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான்
அதுக்குரிய விஷயங்கள். நீ கோரிய கடவுளை பார்த்து பரமசம் அடைய வேண்டும். அதாவது என்னென்னா, ஒரு இமேஜினேஷன் முதல்ல வந்து செய்ய சொல்கிறார். இமேஜினேஷன்ஸ் ஓங்கார சுவாமிகள் சொல்கிறாரு, சகுன தியானம் மந்திரங்கள் சொல்லும் பொழுது ஒரு இமேஜினேஷன் மனசுக்குள்ளே. இப்போ ஓம் ராமா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ராமாவுடைய உருவப்படத்தை வந்து நம்ம கண்ணை மூடனா அப்படி நம்ம கண் எதிர்க்க தெரியணும். அந்த மாதிரி வந்து தியானம் சொல்லணும். அப்போ அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ராமர் வந்து கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு பாவனைகள் நீங்கள் செய்ய வேண்டும். ராமர் வந்து கண்ணு முன்னாடி, ராமரில் சகுனம் எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து சுவாமி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிடுவோம் அப்படின்ற வைராக்கியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் சுவாமிகள். அண்டத்தில் உள்ளது எல்லா உயிர்களும் இதயத்தில் ஜீவன் முக்தர் அல்லது தேவர் அல்லது ஞானி பரமாத்மா அல்லது பிரம்மம் அல்லது ஆண்டவன் அமர்த்தி இருக்கிறார் என்று உறுதியுடன் நம்பிக்கை கொள். சில சமயங்கள் மௌனமாக இரு. சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, அனாவசிய பேச்சுக்கள், அனாவசியமான வார்த்தைகள் விடுவது வந்து தவிர்க்க வேண்டும். ஒரு ஆன்மீக சாதகனுக்கு ரொம்ப முக்கியம். வளவளன்னு பேசுகிறத விட இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் நீ வந்து ஜெயிக்க முடியும். இந்த காரியங்கள் மட்டுமே, எல்லா காரியங்களும் இடத்திற்கு ஏற்றாற்போல் ஜெயிக்க முடியும். சுவாமிகள் சொல்கிறார், பகுத்தறிவாலும் ஆராய்ச்சியாலும் அறிவாதம் போதம் வேறுடன் கலைத்த சரி. பகுத்தறிவு மட்டுமே வந்து ஆன்மீகத்துக்கு வந்து உரியதல்ல. பகுத்தறிவை கடந்து போக வேண்டும். ஒரு ஆராய்ச்சி, பகவானை பற்றின ஒரு ஆராய்ச்சி வந்து பகுத்தறிவு, நம்ம அறிவு மூலம் தான் கடந்து போக முடியும். அறிவு மூலம் கடந்து போகும்போது மட்டுமே நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சுவாமிகள் ஓங்கார சுவாமிகள் சொல்கிறாரு. பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள் திருவாய்மொழிய ஜப மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம ஒன்று ஒன்றா ஓம் கணேசாய நமக, ஓம் மாச்சாய நமக, ஓம் சகுனாய நமக அப்படி இதெல்லாமே சகுன மந்திரங்கள் தான். எதுவுமே நிர்குண மந்திரங்கள் கிடையாது. உருவநாமங்கள் உள்ளது சகுனம், உருவமற்றது நிர்குணம். பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே தியானம் செய்யும் பொழுது ஒரு நேர காலங்களை ஏற்படுத்திக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அடைய முடியும். அது பகவானாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில் முறையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கஷ்ட நஷ்டங்கள் எதுவானாலும் பகவான் வந்து பார்த்து கொள்வார். அதை வந்து சகிப்பு தன்மையோடு நீ அப்சர்வேஷன்ஸ் பண்ணும்போது மட்டுமே வந்து பண்ண முடியும். ஒரு 4 நாள் தியானம் பண்ணிவிட்டு 5ஆம் நாள் நமக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது தவறு. ஓம் நமச்சிவாய. ஓம்